சாரி. எதுக்கு சாரி? சொல்லாம போனதுக்கு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு புரியாது. மறுபடியும் சாரி சொன்னா தேவல. எதுக்கு? நான் சின்ன பொண்ணு இல்ல, நாம பண்ணிண்டது பால்ய விவாகமும் இல்ல, விருப்பப்பட்டு பண்ணிண்டது. நான் ரெண்டாம் தாரம் மட்டும்தான் எனக்கு தெரியும். பாஷா மாமா சொல்லித்தான் நீங்க அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் தெரிஞ்சுட்டேன். 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா போயிட்டாலாமே. பெத்த அம்மா முகத்து கூட பார்க்க முடியலையேன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்லை? போட்டோ இருக்கு. இருந்தாலும் அம்மா இல்லைன்னா. வசந்தா அக்கா தான் எனக்கு அம்மா. கல்கத்தால நடந்த கோரத்தை எல்லாம் கேட்கவே கஷ்டமா இருந்தது. நீங்க நேரடியா அனுபவிச்சிருக்கேன். உங்க ஃபர்ஸ்ட் வைஃபை பத்தி நான் பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இது பீஸ் ஆஃபரிங். வணக்கம். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். இது அபர்ணா வரைஞ்சது. அபர்ணா யார் தெரியுமா? இல்லையா? தெரியும். பீஸ் ஆஃபரிங் உங்களுக்கு நான் வரைஞ்சது. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஆண்டாள். நீங்க என்ன ஆம்படியாளா இன்னும் ஒத்துக்கல. ஆண்டாளாவது ஏத்துக்கோங்க. கேன் ஐ பி யுவர் சகி ஃப்ரெண்ட்? Can I hug you? இதான் முதல் தடவை எது? நீங்க சிரிச்சு நான் பார்க்கிறது. சிரிச்சனா? சத்தியமா சிரிச்சே. கொஞ்சம் தான், ஆனா சிரிச்சே. என்ன மாதிரி சின்னதா ஒரு க்ஷண நேரம் நான் பார்த்தேன். செகண்ட் டைம் கையும் கழுவுமா, சாரி வாயும் சிரிப்புமா பிடிச்சிட்டேன். ஹேட்ரிக். ராமா, சத்த கீழே வரியா? என்ன? மன்னார்குடியிலேருந்து கேட்டி சாரி வந்திருக்காரு உன்னை பார்க்க. என்ன பார்க்கவா? ஆமா வாயன். இப்ப என் ஜாதகத்தை எதுக்கு பாக்குறாள்? என்னண்ட சொன்னத எல்லாருக்கும் புரிய முடியாது சொல்லுங்க. நீ உத்தியோக நிர்பந்தம் காரணமா பல 1000 வருஷம் புதைஞ்சு கிடந்த இந்த சவக்குடியில எல்லாம் இறங்கி இந்த எலும்பு மண்டவோடு இதையெல்லாம் தொட வேண்டி இருந்ததா கேள்விப்பட்டேன். மொகஞ்சதாரோன்னா அர்த்தம் தெரியுமா இல்லையா? தெரியும். வேலைக்கெல்லாம் தெரியாதே. மொகஞ்சதாரோன்னா செத்து போனவ மேடுன்னு அர்த்தம். ரைட். சோ அந்த தோஷம் தான் இப்படி படுத்துறது. இதெல்லாம் விஞ்ஞானம், மருத்துவம், மருந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவானுக்கும் அப்பாற்பட்டதோ? அப்படி சொல்ல முடியாது. அதுவும் சொல்ல முடியாட்டா எதுக்கு வந்த? புறப்படும். டேய் ராமா, குழந்தைய வையாதாள். பேசுறது அவன் இல்ல, அவன் அப்படி பேச வைக்கிறது. இது ஒன் தப்பில்லப்பா. பரிகாரம் பண்ணிட்டா புத்தி சுவாதீனத்துக்கு திரும்ப வந்துடும்.
யாரு புத்தி சுவாதீனத்துக்கு வந்துருங்கிற? அப்படின்னு நான் சொல்லலப்பா. இங்க யாருமே எதையுமே சுயமா பேசுறதா தெரியலையே. என்ன பிசாசு பேச வைக்கிறதுங்கிற? உங்களை எங்க மாமா கொடுக்க போற காசு பேச வைக்கிறதுங்கிறேன் நான். மொத்தத்துல இங்க இருக்கிறவாளும் முக்கியமா நீங்களும் எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு. இல்ல மாப்பிள்ள, அது அப்படி அர்த்தம் பண்ணிக்கூடாது. வேற எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது மாமா? டேய், உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணிக்கணும் மாமா. இந்த பாருடாப்பா, நீங்களா நடந்து வெளியில போறீங்களா? இல்ல ஆரம்பம் வேண்டாம்ப்பா, புரிஞ்சு. புறப்படும் போது எங்கே போறேன்னு கேட்கப்படாதும்பா. அதனால பெரியவாட்ட நீங்களே எங்கேன்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ? நாம எங்க போறோம்னு பள்ளிக்கூட குழந்தைகள் மாதிரி அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளா? எஸ், பேக். நல்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, பெரிய மனுஷால மீட் பண்ண வந்திருக்கோம். உப்பிலே அசமஞ்ச மாட்டம் நின்றுட்டு இருக்காத. எங்க யார கூண்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து விட்டுனா அதானே ஏதாவது நடந்து மைதலி கர்ப்பம் ஆயிட்டானாக்கா தப்பு இல்லையோ? அக்கா, என்ன வேண்டி கிடக்கு விட்டு இதுவா சமயம்? சத்த இருங்கோ. அவர் அம்டியாலும் அவர் கூட்டின்னு போறார். இனி அவா பாடு. என்ன அவா பாடு? அவன் புத்தி சுவாதீனத்துல இருக்கா இல்லையாங்கிறதே இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா குதறிடுவான். டிரைவர் வந்ததுக்கு அப்புறம் அவ எங்க போனான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவா பாடுன்னு விட்டுட்டா அவளை எங்கேயாவது நடு ரோட்ல விட்டு போயிட்டான்னா விடுறதா இருந்தா இன்னைக்கே விட்டுட்டு போயிருப்பார். எங்கண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உமக்கு ஏதாவது தோன்றதா? என்ன சொல்றா அக்கா? மிளகா பொடி புரட்டின இட்லி மேல் அடுக்குல இருக்கு, கீழ் அடுக்குல இட்லியும் மிளகா பொடியும் தனித்தனியா இருக்கு. சட்னியில ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றா. ரயில்வே ஸ்டேஷன் சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்காது. வடுமாங்க வச்சிருக்கேன். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. நான் பாஷா மாமாவை சேவிச்சுட்டு வந்துடுறேனே. சரி, சட்னி. கார் ஜன்னல் வழியா கையை வெளியே நீட்டு. நீ ஒரு விரல் காட்டினா நீங்க எக்மோர்ல இருந்து புறப்படுறதா அர்த்தம். 2 விரல் காட்டினா சென்ட்ரல்ல இருந்து வந்து சேவி. நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நோக்கு ஒன்றும் வராது. தீர்க்க சுமங்கலி பாபா முறைக்கிறான் பார். ஓடு ஓடு. எக்மோர்னா சென்ட்ரல்னா வெரி குட். நாம எக்மோர்ல இருந்து போறோமா இல்ல சென்ட்ரல்ல இருந்து போறோமா? நான் இப்ப 4வது வாட்டி சிரிச்சேனே, நீ கவனிக்கவே இல்லையா?